வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நாங்கள் காம்பன்சேஷன் ரிலீஃப் கொடுக்குறோம், உடனடியாக பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். போன வருடம் உங்களுக்கு தெரியும், மிஜாங் புயல் வந்த பொழுது 6000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டது. நகரமும் கிராமமும் ஒன்று தான், பாதிப்பு ஒரே பாதிப்பு தாங்க. கிராமத்தில் இன்னுமே அதிகமான பாதிப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 2 விதமான புயல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரெயின்ஃபாலை போட்டிருக்கு. சென்னைக்கு 300 mm வந்துச்சு, இங்கே 500 mm வரைக்கும் வந்திருக்கு, 50 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2000 ஒரு ரேஷன் கார்டுக்கும் 6000 ஒரு ரேஷன் கார்டுக்கும் எப்படி அது நியாயம்? அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய கைப்பிடி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு எப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் மாநில அரசு கொடுக்கலாம். இப்போ என் கையில் அந்த கைப்பிடி இருக்குதுங்க, இந்த அனெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் உங்களுடைய உடைகள் எல்லாம் காணாமல் போயிருச்சுன்னா 2500 ரூபாய் வரை கொடுங்க. பாத்திரம் அடிச்சுட்டு போயிருச்சு, வீட்டு சாமான் அடிச்சுட்டு போயிருச்சு, 2500 கொடுங்க. குறிப்பாக உங்களுக்கு சின்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய பில்டிங்கு உள்ளே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் சின்ன விதமாக இருந்தால் 5000 வரைக்கும் கொடுங்க. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு 10400 ரூபாய் வரை ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கணும். ஆனால் போன ஆண்டே நாங்கள் சொன்னோம் 10400 ரூபாய் வரை ரேஷன் கார்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். அது ரெண்டாக பிரிங்க. ஒரு குரூப்புக்கு 5000 கொடுங்க. எங்கேயெல்லாம் வெள்ளம் வந்து உடைமைகள் குறிப்பாக நம்முடைய மளிகை பொருட்கள்லாம் சேதம் அடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு 5400 போட்டு 10400 கொடுங்க. அதிலும் கூட கடந்த ஆண்டும் குறைவாக கொடுத்தாங்க. இந்த ஆண்டு இன்னும் குறைவாக, குறிப்பாக 2000 ரூபாய் இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிப்படைந்த ரேஷன் கார்டுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்வது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதிக்கு வரணும்.